சென்னையில இருக்கோம்னு நினைச்சு நான் வந்து நானே பச்சாதாபப்பட்டுக்கலாம். அவ்வளவுதான் பண்ண முடியும். நான் ஒரு முயற்சியும் எடுக்க முடியாது. இட்ஸ் a thing of the past. பண்ண முடியாது. சரி, சுலபமா இருக்க மாதிரி இருந்தாலும் அது சுலபமா இல்லை. ஏன்னா அவர் தான் முடிவு பண்றார். காசியில ஒருத்தர் ஜீவன் பிரியணும், ஜீவன் பிரிந்தா முக்தி அப்படின்னு சொல்றாரு. இது கூட சுலபமா இருக்கே, நம்ம காசியில போய் உயிரை விட்டுட்டோம்னா ரொம்ப ஈஸியா இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நிறைய பேர் என்ன பண்றார்கள்னா அந்த காசியிலேயே போய் இருந்து கடைசியா ஜீவன் பிரியணும்னு அங்கேயே வாசம் பண்ணி கொண்டிருப்பார்களாம், அங்கேயே இருந்து கொண்டிருப்பார்களாம். அதுல குறிப்பா ஒருத்தரை பத்தி சொல்வார்கள், ஒரு பெரியவரை பத்தி. அவர் என்ன பண்ணினாங்கன்னா ஊரெல்லாம் காலி பண்ணிட்டு தமிழ்நாட்டுல இருந்தவர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவர் வந்து நான் காசிலேயே போய் உட்காந்துடுறேன், நான் ஏன்னா இதை விட ஈஸியா எனக்கு கிடைக்க போறது இல்லை, நான் பேசாம அங்க உட்காந்துக்கிறேன், என்னாலும் பாத்துக்கலாம்னு கிளம்பி போயிட்டார். அங்கேயே இருந்துட்டு இருந்தார். எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். சரி, இந்த மாதிரி ஒரு விஷயம் படிச்சார், அது அவர் நம்புறார். அங்க போயிருக்கார், சிவபெருமான் காசி விஸ்வநாதர் பாத்துக்க போறார் அப்படின்னு இருந்தது. அப்ப என்ன ஆச்சா, ஒரு நாள் வந்து அவருக்கு அந்த ரேஷன் கார்டு ரினுவல் பண்ணணும். சரி, ரேஷன் கார்டு ரினுவல் பண்ணணும்னா அதுக்கு பக்கத்து டவுனுக்கு அவருக்கு போக வேண்டியிருந்துதான். ஏன்னா அந்த ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஃபைல் பண்றதுக்காக போக வேண்டியிருந்துதான். இங்க இருந்து கிளம்பி போனா அங்க பிராணம் போயிட்டான். என்ன பண்றது? காசியில இருக்கணும்னு கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி எல்லாம் போட்டுதான் கிளம்பி போனார். ஹியூமன் எஃபர்ட். ஆனா அந்த இடத்துல அந்த இறைவனோட சங்கல்பம் அப்படி இல்லையே. அவர் வந்து பக்கத்து ஊர்ல அந்த ஒரே நாள் கிளம்பி போறார், அன்னைக்கு அவரோட பிராணம் போயிடுறது. என்ன பண்றது? சோ சுலபமா இருந்தாலும் இந்த ஒரு வழியும் பார்த்தா கடைசியா அவர் கையில தான் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சு போயிடுறது. அடுத்து பார்த்தா தில்லை தரிசனம், நடராஜரோட தரிசனம். அதற்கு கூட நம்ம பார்த்தா நம்ம ஒரு பிளான் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம போகணும், நம்ம ஆசைப்பட்டா மட்டும் போறாது, அந்த நடராஜர் ஆசைப்படணும், அவரோட ஒரு சங்கல்பம் இருக்கணும். நம்ம போய் அவரை தரிசனம் பண்ணணும்னா நம்மள பலருக்கு கிடைச்சிருக்கும். அது ஒரு பெரிய பாக்கியம். அது நம்மளுக்கு அது சுலபமா கிடைச்சதுனாலேயே நமக்கு அது தெரியல அந்த இடத்துல தெய்வ சங்கல்பம் எப்படி இருக்குன்னு. நம்மளை அவர் வரிக்கிறார், அந்த இடத்துல நம்ம வரணும்னு அவர் நினைக்கிறார். அதனாலதான் அங்க போக முடியாது. எப்படி இன்னைக்கு இந்த சத்சங்கத்துல இந்த மகா சிவராத்திரியில நம்ம இத்தனை பேர் இருக்கணும் அப்படின்னா அந்த ஈஸ்வரனோட ஒரு சங்கல்பம் இருக்கு. அவங்களுக்கு கிடைச்சிட்டதுனால நமக்கு அதோட ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து அந்த அளவுக்கு நம்மளால உணர முடியல. அதை போல இந்த தில்லையில தரிசனம் அப்படின்னா அதற்கு ஒரு ஏற்பாடுகள் இத்தனை பண்ண வேண்டியிருக்கு. அந்த சிவபெருமானை போய் பார்க்கறதுக்கு அந்த அளவுக்காவது ஒரு எஃபர்ட் போட வேண்டியிருக்கு. நமக்கு கரெக்டா நம்ம அங்க போகணும், தரிசனம் கிடைக்கணும், இத்தனை நடக்கணும். சோ இப்படி இந்த 3 வழிகள் சொல்லி 4ஆவதா ஒரு உபாயம் சொல்றாரு. என்னன்னா அருணாச்சலத்தை ஸ்மரி, நினைச்சுக்கோ, ஸ்மரணேன முக்தி அருணாச்சலம் அப்படின்னு சொல்றாரு. இது ரொம்ப சுலபமா இருக்கு. நீ எங்க இருக்கியோ நீ நினைச்சுக்கோ, அருணாச்சலான்னு நினைச்சுக்கோ போரும் அப்படிங்கிறது. இப்ப நம்ம அதை தானே பண்ணி கொண்டு இருக்கிறோம், அந்த அருணாச்சலம் தான் நினைச்சு கொண்டு இருக்கிறோம். இதை விட சுலபமா அந்த பகவானோட கருணை வந்து நமக்கு எப்படி கிடைக்க முடியும்? அதுவும் இன்னைக்கு இந்த மகா சிவராத்திரி புண்ணிய காலம், அதுலயும் இந்த லிங்கோத்பவ காலத்துல இந்த மகா சிவராத்திரின்றதுடைய துவக்கமே இந்த அருணாச்சலத்துலதான் ஆரம்பிக்கிறது. அந்த அருணாச்சலனை ஸ்மரிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு இப்படி ஒரு சிவக்ஷேத்திரத்துல இத்தனை சிவனடியார்களோட கிடைச்சிருக்கு அப்படின்னா இதை விட சுலபமா என்ன இருக்க முடியும்? முக்திக்கு வழி ஸ்மரணேன முக்தி அருணாச்சலம்.